உலகின் பல இடங்களிலும் போர்ச்சூழல் நிலவி வந்த நிலையில் போர்கள் நிறுத்தப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றிருப்பது மக்களை சற்று நிம்மதியடைய செய்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கடந்த ஒரு வருடமாக போர் நடைபெற்று வந்த நிலையில் இந்த போர் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவளிக்கும் விதமாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது கடும் தாக்குதல்களை தொடங்கிய நிலையில் இரு நாடுகளிலும் போர் பதற்றம் அதிகமாகி உயிரிழப்புகள் தொடர்ந்தன. ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் நடத்திய பேஜர் தாக்குதல், ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வார் கொல்லப்பட்டது என அடுத்தடுத்த பதற்றங்கள் நிலவிய நிலையில் தற்போது இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. ஆனாலும் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு தெற்கு லெபனானின் சில பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் நடமாட்டம் தென்பட்டதால் அதை விதிமீறலாக கருதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தாங்கள் தாக்குதல் நடத்திய ஏவுகணை கிடங்கு பகுதியில் பொதுமக்கள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகே தாக்குதல் நடத்தியதாகவும் தாங்கள் போர் நிறுத்த உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. லெபனானுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டது போலவே காசா மற்றும் இஸ்ரேல் இடையேயான போரும் நிறுத்தப்படுமா என்பது கேள்வியாகி இருக்கிறது. லெபனானின் தாக்குதலால் இஸ்ரேலில் அதிக அளவில் உயிரிழப்புகள் மற்றும் இராணுவ வீரர்களின் பலி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றது. இவையெல்லாம் தமிழக செய்திகளில் பெரிய அளவில் வெளிவரவில்லை என்றாலும் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை கருத்தில் கொண்டே நெதன்யாகு அவர்கள் லெபனானோடு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் ஹமாஸ் அமைப்பின் தலைமை பதவிகளில் பொறுப்பாக யாரும் இல்லாத நிலையில் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்த உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு குறைவு என்பதால் காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான போர் உடனே நிறுத்தப்படுமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதுபோலவே ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் உக்கிரமடைந்திருக்கிறது. 3ஆம் உலகப் போர் மூண்டுவிட்டது என நாளுக்கொரு தரம் ஊடகங்கள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வந்த நிலையில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் போர் நிறுத்தத்திற்கான தனது நிபந்தனைகளை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முன்வைத்திருக்கிறார். போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் உக்ரைன் நிலப்பரப்பு மொத்தமும் நேட்டோ பாதுகாப்பில் கொண்டு வரப்பட வேண்டுமெனவும் அதை விரைவாக முன்னெடுக்க வேண்டுமெனவும் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். பிறகு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை பேச்சுவார்த்தை மூலமாக திரும்ப பெற முடியும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் உலக அளவில் பல மாற்றங்கள் உருவாகும் என ஏற்கனவே கணிக்கப்பட்ட நிலையில் மோடி அவர்களது வெளிநாட்டு பயணங்கள், பிரிக்ஸ் மாநாட்டு பேச்சுவார்த்தைகள் என பல காரணிகளால் உலக அரசியல் சூழல் மெல்ல மெல்ல மாற்றம் கண்டு வருகிறது. அமைதியை விரும்புபவர்கள் யார், வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒற்றுமையை நிலைநாட்டுபவர்கள் யார் என்பதையெல்லாம் வாக்களிக்கும் மக்கள் சரியாக தீர்மானித்தால் சர்வதேச அரசியலே மாறும்போது தமிழ்நாடு மாறிவிடாதா என நமது மக்கள் சிந்திக்க வேண்டும்.